இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டது. அதனால் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள், யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் கார்னு பார்த்தா அது ஆஃபீஸாக மாற்ற, அக்கா வந்து ஸ்கூட்டியை கொளுத்த, அண்ணன் வாங்கிட்டு வந்த கப்பை கீழே போட்டு உடைக்க, டேபிளில் இலைய விரிச்சு பந்தியை பருமாற அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான காமெடி கலந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய பூசணிக்காவை தூக்கிட்டு டிக்கிக்குள்ளே வச்சுட்டு டிக்கியை பூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். டிக்கி பூட்ட மாட்டேங்கி சீட்டு மேலே தட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கள். இப்போ இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பேசாமல் ஒன்று பண்ணலாம். அந்த சீட்டை கலத்தி எடுத்துகிட்டு நான் வச்சுக்கிறேன், நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போங்க, அப்போ தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வேலைக்கு ஆகாது, உள்ளே போகாது, ட்ரை பண்ணால் போகாது. பேசாமல் ரொம்ப காஸ்ட்லியான சேர், அதான் தும்மும்போது படக்குன்னு உடஞ்சிருச்சு. அட என்ன கம்பெனிக்காரன் ஸ்கூட்டியில் ஒரு பிரேக் வைக்கிறதுக்கு யோசிக்கான். இங்கே பொண்ணுங்களுக்கெல்லாம் 4 பிரேக்கு தேவைப்படுது. ஒரு பிரேக்கை வச்சுட்டு எப்படி பொண்ணுங்க சமாளிக்க போகிறோம்? ஐயோ இங்கே பாரு காலை கொண்டுலாம் பிரேக் அடித்து போய்கிட்டு இருக்கு. இப்படி காலை கொண்டு பிரேக் அடித்து போனோம்னா அப்புறம் கால் என்னத்துக்காக வருது? கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லணும், ஒரு நல்ல பிரேக் 4 பிரேக்கை சுற்றி வைங்கப்பா அப்படின்னு. இல்லை வெளியே வாக்கிங் போகிறான்னு தெரியுது, அது என்ன சறுக்கிக்கிட்டே போகிறது? 2 வாரம் 4 வாரம் 2 சேர்ந்தே போகலாம் சறுக்கிக்கிட்டு. நான் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே போய்ட்டு வண்டியை வீட்டில் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா, வண்டி எனக்கு என்ன சொல்லணும் எனக்கு தெரியல. அந்த கேன் எடுத்து வண்டியை ஊற்றிட்டு வீட்டில் அந்த குச்சை எடுத்து இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. எங்கே வச்சேன் காணுமே அந்த இருக்கான். ஓகே வண்டி சூப்பர், நல்லா சூப்பராக துடைச்சிடலாம் பாப்பா. ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? டேய் மாப்பிள்ள, என்ன பண்ணிகிட்டு இருக்க? உள் நீச்சல் போயிட்டு இருக்கு மாப்பிள்ள. ஓ அப்படியா, சரி போ பார்த்து போ, மண்டை உடஞ்சிடாம. இனி நம்ம வண்டிக்கு சைலன்ஸ் வச்சா தான் வேலைக்கும். அப்போ தான் 10 மைல் தூரத்து வரும்போதே வாட்ச்மேன் உசாரே கேட்டை திறப்பான். அப்படி திறக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்தா இப்படி தான் நம்ம தான் கேட்டை திறந்துட்டு உள்ளே போகணும். தம்பி பேர் என்ன? வவ்வாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா? அச்சா காலையில் கடைக்கு வந்தோன்னா எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியா இருக்குது. எப்படி இழுத்து போ? ஐயோ நான் ஒன்றும் பண்ணலை. ஐயோ போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? விடிய காலையில் எழுந்துச்சு கொரோனா பரவுதுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு டிப்டாப்பாக ஃபேனை போட்டுட்டு மாஸ்க்கை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்தோம் அப்படின்னா கொய்யால ஒருத்தன் மாஸ்க் போடுறான். அப்புறம் போட ஃபஸ்ட்டு மாஸ்க் போட்டு ரோட்டில் வாங்கடா, கொரோனா வருதுடா, போங்கடா. அதெல்லாம் இருக்கட்டும். சேச்சக்கப்பு இப்படி வேகமாக எடுத்துகிட்டு வந்து ஓடி கொண்டு வரீங்களா? எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க? அது வந்து அவ்வளோதான், இனிமேல் எங்கேயும் வைக்க முடியாது. அப்படி எல்லாம் குப்பையில் போட்டுருங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காதீங்க. அது சரி, காலங்காத்தால எழுந்திரிச்சு வயலுக்கு தண்ணி பாய்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மம்படி தூக்கி தோளில் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை பாய்க்கிறதுக்கு வயலுக்கு வந்தோம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தங்க வயலில் வந்து காரை கொண்டு பார்க் பண்ணியிருக்காங்க. எப்படா காருங்க வந்துச்சுன்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க பாருங்க, அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுமா என்னங்கடா சொன்னாங்க? வேற ஒன்றும் இல்லை, கார் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு இருந்துச்சான். அதனால் வந்து காரை வந்து பார்க் பண்ணலாங்களாம். அது சரி, இப்போ நீ அதுக்கு என்ன பண்ண? நான் என்ன பண்ணுவேன், வந்ததான் வந்துட்டீங்க, சரி இல்லை 4 கலையை பிடிங்கிட்டு போங்க அப்படின்ட்டேன். நீங்களாம் பசங்க வீலிங் பண்ணி தானே பார்த்துருக்கீங்க. அந்த பொண்ணுங்க எப்படி வீலிங் பண்ணாங்க பார்த்தது இல்லையா? இந்த பார்த்துக்கோங்க, இப்படி தான் நாங்களாம் பயங்கரமாக வீலிங் பண்ணுவோம். அப்படி வீலிங் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலாம், பட்டாக்ஸ்லாம் தேஞ்சிரும். சரி வந்தது தான் வந்துட்டீங்க, அப்படி வந்துட்டு சும்மா போகாமல் அப்படி ஒரு டம்ளர் காப்பி குடிச்சுப்பாங்க. அப்படி போகும்போது கடையில் ஒரு வெத்தலை பார்க்க சொல்லிட்டு போயிருக்கோம். சும்மா அப்படி வண்டியை சைடில் முட்டி டயரை தேய்க்கிறதுல என்னப்பா கெத்து இருக்கு? அப்புறம் அப்படியே முன்னாடி வீலை தூக்கிட்டு அப்படியே வீலிங் பண்ணி குளத்தில் போட தான் கெத்து. என்னைக்கு டேபிளில் பேப்பரை விரித்து இலையை போட்டு பந்தி வைக்கிறது, அதான் நாங்களே புது டெக்னிக்கில் கண்டுபிடிச்சோம். அட்ட டைமில் பேப்பரை விரித்து இலையை போட்டு பந்தியை வச்சு பருமாறி அப்படி ஒரு அமர்க்கலாம் பண்ணிட மாட்டோம். இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. இங்கே பாரு, நானும் எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், திரும்பினா பாரு. ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்கு அவனை கூப்பிட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ எப்படி திரும்ப நம்மளுக்கு பாடுறா? இப்போ திரும்படா, இப்போ வாச்சு திரும்பு. ஒரு அட்ரஸ் தாண்டா கேட்க, திரும்பு. அடங்கப்பா, நீங்களாம் சரக்கு அடிக்கும்போது பாட்டில் இந்த மாதிரி மட்டும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உங்கள் செல்லுக்கு கோயந்தா. டேய் மாப்பிள்ள, அந்த பொண்ணை நம்பி மட்டும் என்றைக்குமே பின்னாடி பேராதரா. அப்புறம் அவ்வளோதான். ஏன்டா மாப்பிள்ள என்னாச்சு? அப்புறம் நீ ஏமாந்துருவாடா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், பொண்ணு பின்னாடி போகணுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரிகேட்டர் அப்படியே ரைட்டில் போடுவாங்க. போட்டுட்டு சரி நம்ம ஒரு ரைட்டில் போக சொல்லிட்டு ரைட்லேயே போவோம். டபக்குன்னு யூட்டன் அடிச்சு போவாங்க பாரு. எங்கே மாப்பிள்ள லெஃப்ட்டில் போயிடுவாங்க மாப்பிள்ள. அதுக்கு பாரு நம்ம பாட்டுக்கு ரைட்டில் போயிட்டு இருக்க வேண்டியதான்.
அதான் சொல்கிறேன், இனிமேல் நீ பொண்ணுக்கு பின்னாடி நம்பி என்னைக்கும் பின்னாடியே பேராத. எப்படி போகிறான்னு யாருக்குமே தெரியாது, பார்த்து உஷாரப்போ. மாப்பிள்ள அன்னைக்கு கச்சேரியில் சும்மா ஆட்டம் போட்டோம் அப்படின்னு அப்படியே யூட்டன் போட்டு பின்னாடி பார்த்தோன்னா சும்மா அப்படி வேப்பிலாம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? அட அங்கே சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, வேப்பிலையை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். போலீஸுக்காரே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டானா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான் மாப்பிள்ள. அக்கா என்ன பண்ண போகிறீங்க? குளிக்க போகிறேன்டா. என்னது குளிக்க போகிறீங்களா? சரி ஓகே, எடிட்டரை அக்கா குளிக்க போகிறாங்களா, சீக்கிரமாக ஒரு எடிட்டை போட்டு தாக்கு. கடைக்கு வர்ற கஸ்டமரை திருப்திப்படுத்தி அனுப்புகிறோமோ இல்லையோ, செக்கிங் பண்ணி அனுப்புறதுல கண்டிப்பாக நாங்கள் குறிக்கோளாக இருப்போம். அப்படி தான் இங்கே செக்கிங் பண்ணும்போது வெறும் ஒரு காய்கறியை மட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அந்த காய்கறிகளை ஏதாட்டு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்து அது 2 துண்டா 3 துண்டா வெட்டி அந்த காய்கறிகளோட கொஞ்சமாட்ட அறிவு இருக்காடா, காய்கறிக்குள்ளே ஏதாச்சும் ஒழிச்சு வைக்க முடியுமா? சரி ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒன்றுமே கிடையாது. கடைசியில் கடுப்பான அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன மாப்பிள்ள பண்ணாங்க? வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய உணர்ச்சி வசத்தை பாராட்டி இனிமேல் என் வீட்டில் வந்து எல்லா காய்கறி நீ நறுக்கிதா, சூப்பர் நறுக்கியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா தோலில் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. என்னடா சொல்கிறேன்? அட உண்மையிலப்பா நம்பு. அக்கா என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரீல்ஸை போட்டு விட்டாங்க, தோசைகளை வந்து 1 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கமெண்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். அட போங்கப்பா. அடே என்னடா நடக்குதுங்க? எப்பண்டா வழக்கத்தை மாற்றுறீங்க? வயலில் பொதுவாக நம்ம உழவு போடணும் அப்படின்னா டிராக்டர் வச்சு தான் உழவு போட்டுட்ருப்போம். நீங்கள் என்னன்னா புதுசாக உழவு போட்டுட்ருக்கீங்க, அதுவும் காரை வச்சு. டேய் இந்த டெக்னிக்கில் எங்கடா கண்டுபிடிச்சிங்க? எனக்கு சொல்லித்தாங்கடா. சரி மாப்பிள்ள வண்டியில ஏறி நம்ம போகலாம். அடா பாவி, டேய் ஏற சொன்னா ஓடி வந்து குச்சிட்டியாடா. இங்கே இருக்கிற எந்த பொருள் மேலே ஒரு 3 வளையத்தை போட்டாலும் சரி அந்த பொருள் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லி போட்டேன்ப்பா. என்னாச்சு அப்புறம்? அவங்க எங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அந்த பொண்ணு மேலே வளையத்தை போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏய் என்னடா இது? சைக்கிளில் பார் வச்சு தான் நான் பார்த்துருக்கேன். இது என்னடா 3 ஃப்ரிங்கை வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிங்கில் வந்து இறங்கும்போது இப்போ மாட்டிக்கிடுச்சே, என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான் முடிஞ்சு போ. இனிமேல் உனக்கு ஆப்ரேஷன் தாண்டியே. என்னடா கொடுமையாக இருக்குது, நோ பார்க்கிங் போல் இருந்துச்சு, அதனால தான் நான் காரை கொண்டு நிப்பாட்டினேன். பார்த்தா நோ பார்க்கிங் கிடையாதா, வெறும் சேரும் சகதியமாக இருக்குது. நம்ம தான் மாற்றி நிப்பாட்டிட்டோம் போல். போட பார்த்து தப்பான இஷ்டம். இது போர்டு இல்லைம்மா, கம்பம். ஓ கம்பமா, சாரிங்க, நான் தான் தெரியாதனமாக வந்து நிப்பாட்டிட்டேன். நோ பார்க்கிங் போர்டுன்னு நினச்சேன், அது உள்ளேருந்து பார்க்கும்போது சரியாக தெரில. கண்ணாடி போடணும் போல. சரி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதோடு நாங்கள் நம்மளோட சேனலோட சட்டை இழுத்து முடிட்டு நாங்கள் பாட்டு கிளம்புறோம். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, அப்படியே ஷேரும் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு தரமான சூப்பரான காமெடி சம்பவத்தோடு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை டாட்டா, பை பாய்.